வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் திருக்கணிதப்படி வருகிற ஜனவரி மாதம் 17/1/2023 தை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:04 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. கடக ராசிக்கு 8ல் சனி பகவான் செல்வதால் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு கடக ராசிக்கு இப்போ நடக்க போகிற காலம் இது. இந்த அஷ்டமத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் கருணையும் மிகுந்த கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ல் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ல் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை 2வது இடத்தை பார்வை செய்கிறார். அடுத்தது 10வது பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணியம் 5வது இடத்தை பார்வை செய்கிறார். இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு செய்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நடக்கிற திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனி நல்ல பலன்களைத்தான் கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லாமல் சனி பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்திலையும் பாதிக்கப்பட்டு இருந்து நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கெடு பலன்களைத்தான் வழங்குவார் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நெகட்டிவான பலன்களாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கங்க. இந்த 2.5 வருட காலத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக கொண்டுட்டு போகணும். இப்படிலாம் நமக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக எடுத்துக்கங்க. நெகட்டிவ் பலனாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். முதலில் அஷ்டமத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் நொடி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுடைய கவனத்தை முதன்மையாக செலுத்துங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி வதந்தி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற விதமாக தேவையில்லாத அவச்சொல் பங்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் தலையீடு செய்யாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. எது உங்களுக்கு தேவையில்லைன்னு படுதோ அதை தவிர்த்தீங்க அப்படின்னாலே இந்த அஷ்டம சனி காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தான் அமையும் சொல்லிட்டு சொல்லாங்க. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வை செய்வதால் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. கொஞ்சம் நெருக்கடியான சூழல் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிறவங்க வேலை ஆட்களை அனுசரித்து போகிறது நல்லது. வேலை பார்த்துட்ருக்கிற இடத்துல தயவு செஞ்சு பார்த்துட்ருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தொடர்ந்து அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா இதை விடவே இன்னும் ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். பார்க்குற இடத்துல எவ்வளோ ஒரு சங்கடமான சூழல் இருந்தாலும் அதை அனுசரித்து நடந்துக்கங்க. சொந்தமாக தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களும் வேலையாட்களை அனுசரித்து இருக்க சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. சனி பகவான் தான் வேலையாட்களுடைய காரகத்துவம். அதனால் வேலையாட்களை நீங்கள் அனுசரித்து வச்சுக்கோங்க. தொழில் நெருக்கடியாக இருக்கே, இதுக்காக நம்ம கடன் வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. அதுக்காக கடன் வாங்கி தொழிலை செய்யாதீங்க. இருக்கிறத அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் எதுவும் வைக்காதீங்க. இது எல்லாமே மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்வை செய்வதால் அதாவது பேச்சில் கவனம் வேணும். நிதானமாக எதையும் பேசுகிறதுக்கு முன்னே யோசித்து பேசணும். ரொம்ப கோவப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை எதுலேயும் கொட்டிடக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துறாதீங்க. நான் இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன், நான் உங்களுக்கு இதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும். குடும்ப விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க.
ரகசியங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களை பற்றியும் சரி, உங்களோட குடும்பத்தை பற்றியும் சரி, தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம், சலசலப்பு, சச்சரவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவி 2 பேருமே வந்து கொஞ்சம் குடும்பத்தில் அனுசரித்து போய்க்கணும். அப்போ தான் வந்து இந்த 2.5 வருட காலம் வந்து சிறப்பாக போகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்பதால் தங்களுடைய பொருட்கள் அனைத்திலும் பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பற்றாக்குறை ஏற்படும். கொஞ்சம் ஆடம்பரம் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு வருமானத்தை வச்சு இருக்கிறத வச்சு செலவு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிதி நெருக்கடியிலேருந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். நம்ம பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பெரிய சுமையாக தான் இருக்கும். பேசுகிறது அனுசரித்து பேசணும் எல்லாருக்கிட்டேயும். முக்கியமாக வந்து இந்த பெண்கள், கடகராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, மாமியார் கூட வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அம்மா கூடயும் வாக்குவாதம் செய்யாதீங்க. கடகராசி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சொல்கிறோம். அம்மா கூட வாக்குவாதம் செய்வதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அதாவது அவங்க கூட அனுசரித்து போங்க. சண்டை சச்சரவுகளை வச்சுக்காதீங்க. அவங்க சொல்ல கேளுங்க, தட்டாமல் நடந்துக்கங்க, அம்மாவை மதித்து நடந்துக்கங்க. இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அப்போ தான் வந்து பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துட்டு வந்துடணும். அப்போ தான் குடும்பம் நிம்மதியாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்கிறதுனால வாக்குவாதங்கள் தயவு செஞ்சு கூடவே கூடாது. இதை நீங்கள் குறைச்சிக்கங்க. எதுலேயும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. நல்லா ஆலோசித்து பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவு எடுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அகலக்கால் வைக்கிறது எந்த ஒரு விஷயத்துலையும் வைக்காதீங்க. ஆடம்பரங்களை குறைச்சிக்கங்க, செலவுகளை குறைச்சிக்கங்க. எதுலேயும் பெருசாக ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு பொறுமையாக வாழ்ந்துக்கங்க. அதாவது இந்த பழமொழி சொல்லுவாங்களே, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க. அடுத்தவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க, தலையீடு செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் அப்படிங்கிறத மட்டும் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருங்க. உங்களுக்கு இந்த காலம் வந்து நல்லபடியாக அமையும். உங்களுடைய 5வது இடத்தை சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10வது பார்வையாக பார்வை செய்கிறாரு. இப்போ வந்து இந்த புத்திரம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தாமதம், அதுக்கு பின்னாடி வந்து புத்திரம் கிடைக்கும். ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புத்திர பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நான் வந்து புத்திரத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் தத்து புத்திரம் எடுக்கலாமா அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலம் தத்து புத்திரம் எடுக்கிறதுக்கு அருமையான காலம். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமையும். சரி, புத்திரம் பேர் நான் வந்து வைத்தியம் பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு இன்னும் அமைய மாட்டேங்குது, நான் டெஸ்ட் பேபி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இது வந்து அருமையான காலம். நீங்கள் வந்து டெஸ்ட் பேபி தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயம் எப்படியும் புத்திர பாக்கியம் உண்டு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாமதமானாலும் புத்திர பாக்கியம் உண்டு. தத்து புத்திரம் எடுக்கலாம். டெஸ்ட் பேபியும் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கு வந்து புத்திரத்தில் ஒரு தடை இருந்தாலும் தாமதமானாலும் புத்திர பாக்கியம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது கடகராசிக்காரர்களுடைய அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அதுக்காக அம்மாக்கள் வந்து அவங்கள கடுமையான வார்த்தைகளால் திட்டி அவமானம்லாம் படுத்திடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக கனிவாக அவங்கள எடுத்து சொல்லுங்கள், பொறுமையாக கண்டிச்சு வைங்க, ரொம்ப கடுமையாக கண்டிச்சிடாதீங்க. அதே மாதிரி கடகராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அம்மாவுடைய பேச்சையும் பெரியவங்களோட பேச்சையும் கேட்டு நடந்துக்குங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானம், அதாவது தேவையில்லாத வாக்குவாதம், வீண் பழி இதெல்லாம் வந்து உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அம்மாவுடைய பேச்சை கேட்டு தட்டாமல் நடந்துக்கங்க. தேவையில்லாத யாரு கூடயும் எந்த வாக்குவாதங்களும் வச்சுக்காதீங்க. நண்பர்களோடையும் தேவையில்லாத எதுவும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமே அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். பூர்வீகத்தில் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கடகராசி அன்பர்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தில் பிரச்சனை, வம்பு, வழக்கு, வில்லங்கம் ஏற்படுறதுக்கான கால சூழல் இனி உருவாகும். ஆண்களும் பெண்களும் மற்றவங்களை நம்பி தேவையில்லாமல் ஏமாறாதீங்க.
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. கடகராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடு, வாக்குவாதம் ஏற்படவே தான் செய்யும். அதை கொஞ்சம் அவங்க தான் அனுசரித்து போய்க்கணும். குழந்தைங்களும் அனுசரித்து போய்க்கத்தான் வேணும். கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தைங்கள பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்கள கூட வேறு எங்கேயாவது தாத்தா பாட்டி வீடு அல்லது ஹாஸ்டல் இது மாதிரி இடத்துல தங்க வச்சு படிக்க வைக்கிறது, இது மாதிரி எதுவும் செய்கிறது அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் புத்திரர்கள் மூலமாக கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வாக்குவாதம் அவங்க கூட இருக்கவே தான் செய்யும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். கடகராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தில் போகும்போது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். 8ஆம் இடத்துல சனி பகவான் பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆயுளை பாதிக்காது. ஆனால் அடிக்கடி ஏதேனும் ஒரு விபத்து அப்படிங்கிறது நடக்கும். அது உங்களுடைய கால் பாதங்கள்லேயே பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். வீட்டில் பிள்ளைங்க வண்டி கேட்டு அடம் பிடிக்கிறாங்க, கார் கேட்டு அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் இன்னும் 2.5 வருஷ காலத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்துறாதீங்க. அப்படி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள போக்குவரத்தில் கவனமாக இருக்க சொல்லி அவங்களையும் எச்சரிக்கை செய்கிறோம். நீங்களும் கடகராசி அன்பர்களும் கவனமாக போக்குவரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். கடகராசி அன்பர்களே, என்னடா எல்லாமே நெகட்டிவான பலன்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. எல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக செயல்பட்டுட்டு வாங்க. நீங்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி கவனமாக மிகுந்த எச்சரிக்கையோடு இதெல்லாமே கேட்டுட்டு செயல்படுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். சரி, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது அப்படின்னா பரிகாரங்கள் நிறைய உண்டு. முதலாவதாக அஷ்டம சனிக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தடியில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு இது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அடுத்தது ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது வெண்ணெய் காப்பு சாத்தி என்னுடைய கஷ்டங்கள் விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சனிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாங்க. அடுத்தது பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது அனாதை ஆசிரமம், அதாவது ஆதரவற்றோர் காப்பகம், இங்கே இருக்கிற முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருட்கள், கம்பளி அல்லது கருப்பு கலர் வஸ்திரம் அல்லது குடை அல்லது காலணி, செப்பல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருட்களை அவங்களுக்கு தானமாக கொடுங்க. எள் பொடி செய்கிறது அல்லது எள் சாதம் செய்கிறது, இதை செஞ்சு ஏதாவது தானமாக கொடுங்க. அதுக்கப்புறம் காக்காய்க்கு உணவு வைங்க. தினமும் தவறாமல் காக்காய்க்கு உணவு வைங்க. இது ஒரு நல்ல பரிகாரம். அஷ்டம சனி நடக்கும்போது செல்ஃப் சேவிங், ஆண்கள் பார்த்திங்கன்னா செல்ஃப் சேவிங் பண்ணிக்கணும். இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இது. செல்ஃப் சேவிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்களே துவைச்சிக்கலாம். பாத்ரூமை க்ளீன் பண்ணலாம். என்ன பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டு பாத்ரூம், நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம் தான். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அதனால் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது சனி பகவானோட இதுவும் ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறதுனால சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். பெண்கள் பார்த்திங்கன்னா சமையல் அறையில் அடுப்பு இதெல்லாம் பாதுகாப்பாக எப்படி சமைச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுறது, இந்த ஆன் பண்ணி விட்டுட்டு கவனிக்காமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் செய்யாமல் அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் கிச்சனில் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் என்ன செய்வோம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யார் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தான் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வருவோம். இனி இந்த அஷ்டம சனி காலத்தில் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது வேறு விஷயம், கொடுக்காதது உங்களோட விருப்பம். அது இந்த இலை எடுத்து க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச, இவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயாவது உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அஷ்டம சனியின் கஷ்டங்களை குறைப்பதற்கு தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு உதவி செய்கிறது அப்படிங்கிறது கஷ்டங்களை குறைக்கிறதுக்கான நல்ல ஒரு பரிகாரம். உங்களுடைய கால் பாதங்களை சுத்தமாக வச்சுக்கணும். காலை அடிக்கடி கழுவி பாதங்களில் அழுக்கு இல்லாமல் தூய்மையாக வச்சுக்கோங்க. அடிக்கடி புண்ணிய நதிகளில் நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த புண்ணிய நதிகளில் நீராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆடைகளை அங்கேயே கழட்டி விட்டுட்டு வர்றது, இது மாதிரி காரியங்களை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க.
பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் சாத்துறது, எண்ணெய் காப்பு சாத்துவாங்க இல்லைங்களா, அதை அடிக்கடி பார்த்துட்டு வாங்க. அல்லது தீபம் போடுறதுக்காகனாச்சும் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நடைபெறும் திசா புத்தி ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்தால், சனி பகவான் சுப கிரகங்களோட சேர்க்கை பெற்று சுப இடத்தில் அமர்ந்து இருந்தால் உங்களுக்கு கெடு பலன்கள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் சாதகமான நிலையில் இல்லாத இருப்பவர்களுக்கும் நடக்கும் திசா புத்தி சரியில்லாத இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கெடு பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கடகராசி அன்பர்கள் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகத்தை கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான பதில்களை நாங்கள் தரவிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தினமும் நமக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் பதிவு செஞ்சுட்டு வர்றோம். நாளைக்கு சிம்ம ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.